வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். அன்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த சாவள மீன்களை இரையாக்கி ஏதோ பெரிய பெரிய மீன்களை பிடிக்க போகிறோம். அதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம், எப்படியெல்லாம் இந்த மீன்களை பிடிக்கிறோம், என்னென்ன மீன் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1600 தூண்டில் இருந்து 1800 தூண்டில் வரைக்கும் நாங்கள் இறக்க போகிறோம். இது ஒரே லைனாக ஒரு 40-45 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் இந்த தூண்டிலெல்லாம் இறக்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக காட்டுறேன். எங்களுக்கு என்னென்ன மீன் கிடைக்குது, நாங்கள் இதுக்காக என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் எப்படி இந்த தூண்டில் இறக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எங்க எடுத்தேன் பாக்குவாரா லைட் போடுவாரா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாட்டுக்காக பூரி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. நம்ம தூண்டில் இறக்குற டைம்லேயே இங்கே சாப்பாட்டுக்கான வேலைகள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூண்டில் ஃபுல்லாக இறக்கி முடிகிறதுக்கு ஒரு 4-4.5 மணி நேரம் ஆயிரும். அதாவது ஒரு 9 மணி எல்லாமே ஆயிரும். அப்போ நம்ம தூண்டில் ஃபுல்லாக இறக்கி முடித்த உடனேயே இதை நாங்கள் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருக்கிறத சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடுவோம். ஏன்னா திரும்பவும் நம்ம ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு இந்த தூண்டிலெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதனால் நம்ம தூண்டில் இறக்குற டைம்லேயே இந்த வேலைகளும் நடந்துகிட்ருக்கோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டிலெல்லாம் ஃபுல்லாக இறக்கி முடிச்சாச்சு. இது வரைக்கும் நாங்கள் தூண்டில் எப்படி இறக்கணும், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டு இன்னும் ஒரு விடிய நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நாங்கள் தூண்டில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன். நாங்கள் எப்படி அதை எடுக்கிறோம், அதுக்கப்புறமா மீன் எப்படிலாம் வருது, என்னெல்லாம் மீன் வருது அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தூண்டில் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்து ஒரு 3 மணி நேரம் மேலே ஆகுது. ஒரு 5:30 ஆகுது. இப்போ 2 மணிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் எதுவும் மீன் எதுவும் வரல. அதனால தான் வீடியோவும் எடுக்கலை. எனக்கும் வேலை இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா எடுக்க முடியல. இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு நாங்கள் எப்படி எடுக்கிறோன்றதை காட்டுறதுக்காக லைட்டாக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி 2 பேர் மாறி மாறி அந்த கங்கூசை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் வெயிட்டாக வரும். அதனால் ஷிஃப்ட் போட்டு இவ்வளோ தூண்டிலுக்கு 2 பேர் வேலை பார்க்கணுன்ற மாதிரி மாறி மாறி ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டே இருப்போம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆகுது. காலை சாப்பாட்டுக்காக பொரிச்ச மீன் சம்மந்திலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 1-2 நாளாக நாங்கள் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருப்போம். அங்கேயும் வேலை அப்படியே நடந்துகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் அடுத்தவங்களோட ஷிஃப்ட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணிச்சுறாவும் 2 குழிக்கட்டா கம்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னும் 2 பேர் நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம், பன்னித்தலை, கசக்கட்டா கம்பன் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த மீனுக்கு நீங்கள் என்ன உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன் பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் தூண்டில் இறக்குனது. பொதுவாகவே நம்ம ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் இறக்குனாலும் மற்ற மீன்களும் எப்போயாச்சும் மாட்டோம். இனிமேல் எங்களுக்கு என்ன மீன் கிடைக்குது அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மீன் ஒன்று வருது பாருங்கள், குழிக்கட்டாக்கம் தான் வருது, இறந்து தான் வருது பாருங்கள். அதிகமாக இதில் வந்து மீன்கள் வந்து இறந்து தான் வரும், எப்பயாச்சும் ஒரு மீன் தான் உயிரோடு வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூண்டில் இறக்குன டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் 4:30க்கெல்லாம் இறக்க ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கெல்லாம் நாங்கள் இறக்கி முடித்தோம். அந்த டைமில் எடுத்த மீனாக இருந்தால் வந்து இறந்துடும். ஏதாச்சும் நாங்கள் இந்த மாதிரி தூண்டில் இறக்குற டைமில் எடுத்திருந்தால் அது வந்து உயிரோடையே வரும். இந்த ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வஞ்சிர மீன் பிடிச்சிருக்கிற டைமில் இந்த இறந்த மீனை ஒன்று நாங்கள் பிடிச்சப்போ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் இறந்து போன மீனை சும்மா அதில் துண்டில் குத்தி விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தான், இதுதான் விஷயம். அது நம்ம எடுக்கிற டைமை பொறுத்து தான் அந்த மீன் உயிரோடு வர்றது இறந்து வர்றதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த மீன் வந்த உடனே அதோட கொம்பை எதுக்கு உடைச்சி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வால் மாதிரி இருக்கும் இதோட கொம்பு. அது நம்ம உடம்புல ஏதாச்சும் பட்டால் உடனே குத்தி காயம் வைக்கிறோம். அதனால நம்ம அதை உடனே கட் பண்ணி எடுத்துருவோம். இனி ஏதாச்சும் மீன் வருதா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இந்த மீனை பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு கிளாத்தி மீன் மாதிரியே இருக்கும். ஆனால் வால் கிடையாது பாருங்கள் இந்த மீனுக்கு. இந்த மீன் நாங்கள் எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் எங்களுக்கு இது இந்த துண்டிலெல்லாம் இல்லைன்னா வலையில் மாட்டோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நாங்கள் கரைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஏன்னா எங்கள் ஊர்லலாம் இந்த ரேட்டு கிடைக்காது. உங்கள் ஊரில் இதுக்கு ரேட்டு கிடைக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கீழேயும் மேலேயும் 2 இறகு தான் பெருசாக இருக்குது, அதை வச்சு தான் இது நீந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். வால் எதுவும் கிடையாது, மொட்டையாக இருக்குது பாருங்கள். சம்பவம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக எல்லா துண்டுலையுமே எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ மணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் மீன் கிடச்சிருக்கு. ஒரு 4-5 குழிக்கட்டாக்கமானோ 2-3 மானைச்சுறாக தான் கிடச்சிருக்கு. இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நாங்கள் இந்த தொழிலை நிப்பாட்டிட்டு இனிமேல் வலை தொழில் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இது ரொம்ப எங்களுக்கு கம்மியாகிட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் அவங்க நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே.